ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை வடை பார்க்குறோம். ஸோ கப்பு நான் 1.5 சிட்டி பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வடை பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது கூட உங்களுக்கு முருங்கைக்கீரையை நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அது கூட இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை. இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு பருப்பாக அடித்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அது கூட கொஞ்சம் கீரையும் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், பருப்போடு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மிக்சியிலேயே அடித்து எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கீரையும் அடிச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் கீரை அடிச்சுக்கலாம். ஹாஃப் கீரையை அப்படியே பிணையும் போது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு கடாயில் நான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது சிம்மில் வச்சுருக்கேன். இது ரெடி ஆகும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது கூட மீதி இருக்கிற கீரையை போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகேங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு வடையை தட்டி போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் தட்டி போட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் தட்டி உள்ளே போட்டால் போகுது. ஓகேங்களா, இப்படி கையிலேயே நீங்கள் கூட தட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு தட்டம் வச்சு தட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள். கொஞ்சம் இதுக்கு காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கீரை போட்டுக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். ஸோ எப்பவும் போல் வடை செய்கிற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ திருப்பி போட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோம்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.